எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாழ்க்கையில எனக்கு ரொம்ப முக்கியமான நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே வேஸ்ட் பண்ணக்கூடாது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான நேரத்த தான். ஒவ்வொரு நாளுமே நம்ம எப்போதுமே நம்ம என்னத்த பார்ப்போம், ஒரு நாளைக்கு 10 வாட்டி நம்ம கடிகாரத்த வந்து பார்ப்போம். வீட்ல என்ன மணி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நேரத்த இன்னைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து கண்டிப்பா நேரத்த வேஸ்ட் ஆக்காதீங்க. அந்த நேரத்த மறுபடியும் நம்மளால வாழ்க்கையில என்னைக்குமே கொண்டு வரவே முடியாது. அந்த மாரி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரியில தான் நம்ம பார்க்க போறோம். என்ன ஸ்டோரிங்கிறத ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்க உறவுகளே. யாருமே லைக் போடாமயே வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு பையன் வந்து ஆஃபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. நல்ல ஒரு பேரு, நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க. எல்லாருமே அவர பார்த்தா நீங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனா எப்போதுமே அந்த ஓனர் வந்து அந்த பையன முன்னாடி வச்சு பேசுவாரு. அப்ப அந்த பையன்ட்ட ஒரு பொறுப்ப குடுக்குறாரு. இந்த பொறுப்பை நீ செய்ப்பா அப்படின்னு வந்து சொல்லி அந்த பையன்ட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. உனக்கு 10 நாள் தான் டைம் இருக்குது. இந்த டயத்துக்குள்ள நீ செஞ்சு முடிக்கணும் அந்த வேலையை. இது நம்ம மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட வந்து அதை கொடுக்குறாரு. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறாருனா, சரி விடு நம்மளும் எத்தனை நாள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கான். இன்னைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு இப்படியே சொல்லி கொஞ்சம் சோம்பேறித்தனமாக ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வேலை முடிக்க முடியலை. 10 நாள் கழிச்சு வந்து பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு, பாதி வேலை முடியல. அப்போ அந்த ஓனர் என்ன பண்ணுறாங்க, சத்தம் போட்டு உன்னை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த வேலை வந்து அவங்களுக்கு அந்த பையனுக்கு வந்து வேலை போயிருது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இன்னைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வந்து நம்ம எண்ணம் வந்து மனசுக்குள்ளே என்றைக்குமே வரக்கூடாது. அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை அப்பயே நம்ம பேசி முடிச்சுக்கணும். அதே மாதிரி அப்பயே நம்ம தீர்த்தரணும். இன்னைக்கு நாளைக்கு நம்ம வந்து அந்த டயத்தை நம்ம கடத்திக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனை பெருசாக தான் ஆகுமே ஒழிஞ்சு கண்டிப்பாக அதை சரி செய்ய முடியாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு கமெண்ட் கொடுங்க உறவுகளே. எனக்கு அடுத்தடுத்து மோட்டிவேஷனாக பேச கொஞ்சம் வந்து எனர்ஜியாக இருக்கும் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா. நன்றி உறவுகளே. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு பதிவில் பார்க்கலாம்.